இந்த பெண்ணை கடத்திட்டு போனது நாங்க தான், எங்க இயக்கம் தான், JKLF தான் அப்படின்னு கிளைம் பண்ணா கூட ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல எவிடன்சஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. ஆனா பாருங்க, இந்த இந்தியா டுடே பத்திரிகை இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த குரு என்னங்க நடந்ததுன்னா பேட்டி எடுக்க போகும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்ப இயங்கி கொண்டு வந்திருந்த அந்த JKLF இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான அக்யூஸ்ட் குர்ஷித் அகமது அப்படின்னு, அவன் தான் உண்மையிலே துப்பாக்கிட்டு நிறைய சுட்டவன். அவன்கிட்ட என்னங்க நடந்தது, என்னமோ நீங்க துண்டு சீட்டுலாம் வச்சிருக்கீங்களே இந்த பாடியில கிடந்தது, அப்ப நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னா, ஆமா JKLF எங்க குரூப் தான், நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க தான் ஒத்துக்கிட்டோமே, நான் தாங்க துப்பாக்கியில சுட்டேன், எங்க இயக்கம் தாங்க இதுக்கு காரணம். இனிமேல் இந்த பெண்ணுக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்கும், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க மற்றவங்களுக்கு அதே நடக்கும். இனிமேல் காஷ்மீர் பண்ணிட்டு அந்த கும்பலே இங்க இருக்க கூடாதுங்க, நாங்க முஸ்லீம் மட்டும் தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீர தீரமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு அப்ப பேட்டி கொடுத்துட்டான். அப்ப கூட JK போலீஸ் அவனை பிடிக்க முடியல, ஓடி போயிட்டான். தப்பிச்சு ஓடி பாகிஸ்தானுக்குள்ள போய் வந்துருக்காங்க. இன்னமும் பாகிஸ்தான்ல இருக்காங்க, அவனை இன்னும் பிடிக்க முடியல. ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் கோர்ட் மூலமாக. ஆக இப்படி 1990 ஏப்ரல் மாதம் நடந்த இந்த வழக்குல ஒரு ப்ராக்ரஸ் இல்ல, ஒண்ணு இல்ல, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. இந்த வழக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜுக்கு போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்.